இதுவரைக்கும் நாம இலத்திரனியல்ங்கிற பாடத்துல குறை கடத்துகள் பத்தி முழுசா பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பிஎன் சந்தி பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி குறை கடத்திகள்ல உள்ள சில கேள்விகள் செய்து பார்த்துட்டு போவோம். இந்த கான்செப்டை கிளியரா விளங்கி எடுத்துப்போமா இருந்தால் அடுத்தடுத்த தலைப்புக்கு போகும்போது ஈஸியா இருக்கும். சரி, முதலாவது கேள்வி பாருங்க. தனிப்பூஜ்ஜிய வெப்பநிலையில் நிறை காவலியாக இருப்பது எது? விடைகள் உலோகங்கள், உள்ளிட்டறை கடத்திகள், வெளியிட்டறை கடத்திகள், மீக்கடத்திகள், கலப்பு உலோகங்கள், இதெல்லாம் தந்திருக்காங்க. சரி, தனிப்பூஜ்ஜிய வெப்பநிலை அப்படிங்கிறது என்னது? தனிப்பூஜ்ஜிய வெப்பநிலைன்றது 0 கெல்வின். ஓகேன்னு வாசிக்கிறது இல்ல, அது 0 கெல்வின். இந்த 0 கெல்வின்ல நிறை காவலியா இருக்கணும், அதாவது மின்ன கடத்தக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஆள் யார்? அதான் கேள்வி. பாருங்க, முதலாவது விடை உலோகங்கள் தந்திருக்காங்க. மின்ன கடத்தக்கூடாதுன்னா அங்க என்ன இருக்கக்கூடாது? சுயாதீன இலத்திரன்கள் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு அழுத்த வேறுபாட்டை வழங்கி அந்த அழுத்த வேறுபாட்டுல ஒரு மின்புலம் உண்டாகும் போது அந்த மின்புலத்துல ஏற்படுற விசையால நகர்றதுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடாது. ஏற்றங்கள் இருந்தால் அந்த ஏற்றம் மின்புலத்தால நகரும், ஒரு விசையை அனுபவிக்கும், நகரும். அப்படி நகரும் போது மின்ன கடத்தும். ஏற்றங்கள் நகர்ந்தா அது மின்னோட்டம் இல்லையா? அப்போ ஏற்றங்கள் நகராம இருக்கிறதுக்கு ஏற்றம் இல்லாம இருக்கும். உலோகத்தை எடுப்போம். உலோகங்கள்ல ஒரு இலத்திரன் கடல் தானே இருக்க போகுது. அந்த இலத்திரன் கடல் அல்லது இலத்திரன் முகில் எல்லா வெப்பநிலையிலுமே இருக்கும். அது எல்லா வெப்பநிலையிலுமே இருக்கிறதால அங்க சுயாதீன இலத்திரன்கள் இருக்கும். அங்க எப்படி அந்த சுயாதீன இலத்திரன்கிறது வெளியே வருது? ஒரு அணுட்டு கருவுட்டு பிணைப்புல இருந்து உடைஞ்சு வெளியே வரத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அந்த கருக்கும் அந்த இறுதியோட்டுல இருக்க இலத்திரனுக்கும் இடையில உள்ள தூரம் கூட இல்லையா? தூரம் அதிகம் என்கிறதால கருவோட இருக்க கவர்ச்சி விசை சின்னதா இருக்கும். கருவோட இருக்க கவர்ச்சி விசை சின்னதா இருந்தா அது ஈஸியா பிடுங்கப்படும் இல்லையா? அப்படிதான் அவரு இலத்திரன் கடலுக்கு பிடுங்கப்பட்டு வாராரு. அப்ப இந்த உலோகங்கள் 0 கெல்வின இருந்தாலும் அவர்கிட்ட சைஸ் மாற போறது இல்லை. அதாவது இத்தனை சக்தி மட்டம் இருக்கு, ஆகவே இத்தனை சக்தி மட்டத்துல இறுதி சக்தி மட்டத்துல இலத்திரன் இருக்கு, அவர் தான் கலந்து வர போறாரு. அந்த சக்தி மட்டத்துக்கும் கருக்கும் இடையிலான தூரம் மாற போறது இல்லை. ஆகவே அவர் கலண்டு வரதான் போறார். ஆகவே இது நிறை காவலியா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதோட இன்னொரு விஷயம் யோசிங்க. சாதாரணமா திரவியங்களுக்கு தடை வெப்பநிலை குணகம் அல்பா இருக்கு இல்லையா? அந்த அல்பா நேரானதாக இருக்கும். அது பாசிட்டிவ் ஒரு வேல்யூவாக காணப்படும். அதாவது என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். ஆர் சமன் ஆர் நோட் இன்டு 1 பிளஸ் அல்பா தீட்டா இல்லையா? இங்க ஆர்ன்றது என்னன்னா ஒரு குறித்த வெப்பநிலையில உள்ள தடை. ஆர் நோட்ன்றது 0 பாகை செல்சியஸில் உள்ள தடை இல்லையா? அல்பாங்கிறது தடை வெப்பநிலை குணகம். தீட்டான்றது 0 பாகை செல்சியஸுக்கும் நம்ம கருதுற வெப்பநிலைக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அதாவது அது என்னன்னு சொன்னால் உண்மையிலே நம்ம கருதுற வெப்பநிலையா இருக்கும். அப்ப இந்த சமன்பாட்டுல அல்பா பிளஸ்ஸா இருந்தால், அல்பா ஒரு நேர்கணியமாக இருந்தால் வெப்பநிலை கூட கூட இந்த மொத்த பெருமானம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. வெப்பநிலை கூட கூட இந்த மொத்த பெருமானம் கூடும். அதாவது பெரிய வெப்பநிலையில தடை எப்படி இருக்கும்? உயர்வானதாக காணப்படும். இதை நம்ம கொஞ்சம் நேச்சுரலா யோசிச்சு பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு உலோக பகுதி எடுத்தா அந்த உலோக பகுதியில அணுக்கள்ட கரு இருக்கும். உலோக அணுக்கள்ட கரு இருக்கும். இதை சுத்தி சக்தி மட்டங்கள் காணப்படும், அல்ல இலத்திரன்கள் இருக்கும். இது இல்லாம இலத்திரன் முகில் இருக்கும். அந்த இலத்திரன் முகில்ல தான் யார் இருக்க போறா? சுயாதீன இலத்திரன்கள் அங்க இங்கன்னு இருக்க போகுது. இந்த சுயாதீன இலத்திரன்கள் தான் நம்ம ஒரு அழுத்த வேறுபாட்டை வழங்கும் போது ஒரு விசைக்கு உள்ளாகி ஆர்முடுகள். இந்த ஆர்முடுகள் ஏற்படுறதால உருவாகிற நகர்ச்சி தான் மின்னோட்டத்தை ஏற்படுத்த போகுது. ஓகே, அப்போ வெப்பநிலைங்கிற கன்செப்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒரு திரவியத்துக்கு இருக்க வெப்ப சக்தி. ஒரு திரவியத்துக்கு வெப்ப சக்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அதுல உள்ள ஆட்கள் ஒரு இயக்க சக்தியை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு அதிர்வு இருக்கு. அந்த அதிர்வு தான் நேரடியா வெப்ப சக்தியை வகை குறிக்கும். நிறைய வெப்ப சக்தி வச்சிருக்க ஒரு ஆள்ட்டு அணுக்கருக்கள் நல்லா அதிரும். கொஞ்சம் தான் வெப்ப சக்தி இருக்கு, சின்ன வெப்பநிலையில தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவர் கொஞ்சமா அதிர்வார். ஆகவே வெப்பநிலை கூடும் போது, ஒரு பொருளோட வெப்பநிலை கூடும் போது, ஒரு குறித்த பொருளுக்கு வெப்ப சக்தி கூடும் இல்லையா? சக்தி கூடின பொருள்ட்டு அணுக்கருக்கள் நல்லா பெரிய வீச்சத்துல அதிரும். நல்ல பெரிய வீச்சத்துல கரு அதிர்கிட்டு இருந்தால் இந்த இலத்திரன்கள் நகர்ற பாதையில தானே அதிர்றாரு. அப்ப இந்த இலத்திரன்கள் நிறைய கருக்கள்ல மோதி மோதி அடிபட்டு போகும். அப்ப இலத்திரன் நகர்ச்சிக்கு பெரிய தடை ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப பெரிய தடை ஒண்ணு இருக்கிறதால இலத்திரன் நகர்றது கஷ்டம். அதாவது மின்னோட்டத்துக்கு பெரிய தடை ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஒரு சிறிய வெப்பநிலையில இந்த நகர்வு சரியான குறைவா இருக்கும். குறைவா இருந்தா இலத்திரன் நகர்றதுக்கு தடை குறைவு. இலத்திரன் நகர்றதுக்கு தடை குறைவா இருந்தால் அதோட மின்னோட்டத்துக்கான தடை குறை. அப்ப இதை நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சும் பார்க்கலாம். அப்போ சாதாரணமா திரவியங்கள் எல்லாத்துக்குமே இப்படிதான். ஆனா குறை கடத்துகளுக்கு இது மாறி நடக்கும். அங்க அல்பா மைனஸ் பெருமானமா இருக்கும். அது நம்ம பிறகு வருவோம். ஆனா உலோகங்களுக்கு அல்பா நேர். ஆகவே வெப்பநிலை
குறைய குறைய தடை குறை, நல்லா மின்னோட்டம் ஓடும். இவங்க என்ன சொல்றாங்க கேள்வியில, தனிப்பூஜ்ய வெப்பநிலையில நிறை காவலி தான் கேட்கிறாங்க. அப்போ வெப்பநிலை குறையுது, தடை குறையுது, அதுக்கு அர்த்தம் காவலியா இல்ல. அப்போ உலோகங்கள்ங்கிற ஆன்சர் வராது. அடுத்தது உள்ளீட்டு அரை கடத்திகள், அதாவது உள்ளீட்டு குறை கடத்திகள் பத்தி பேசுறாங்க. அதான் ஆன்சர். அதுக்கு முன்னுக்கு நம்ம எப்படி இந்த அல்பா குறை கடத்திகளுக்கு மைனஸ் ஆகுதுங்கிற விஷயத்தோட பார்த்தோம். இப்போ குறை கடத்திகள்ல மின்னோட்டம் எப்படி ஓடும்னு சொன்னால், நம்ம குறை கடத்திகளுக்கு ஒரு வெப்ப சக்தியை வழங்கும் போது இப்படித்தானே குறைகடத்தி சாலகம் இருக்க போகுது. இது இன்னொரு சிலிக்கனோட இணைந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சாலகம் உருவாகி இருக்கும். இது எல்லாமே பங்கீட்டு வழி பிணைப்புகள், நான்முக வடிவில் உள்ள பிணைப்புகள். இந்த பிணைப்புகள் எல்லாமே அடுத்தடுத்து காணப்படும். இப்படிதான் அந்த சாலகம் இருக்க போகுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஒரு வெப்பநிலையை வழங்கும் போது அல்லது ஒரு வெப்ப சக்தியை வழங்கும் போது அந்த வெப்ப சக்தி இந்த நலிவான பங்கீட்டு வலு பிணைப்புகளை உடைக்கும். சரியா, உடைத்து இங்க இருக்க ஒரு இலத்திரனை கலட்டி விடும். இங்க இருந்து ஒரு இலத்திரனை கலட்டி விட்டால் அது சுயாதீனமா ஓடி புரியக்கூடிய ஒரு இலத்திரனாகவும், இந்த இடத்துல இலத்திரன் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒண்ணும் வரும். அந்த ஸ்பேஸுக்கு பேரு துளை. அப்ப ஒரு சுயாதீன இலத்திரனும் ஒரு துளையும் வரும். இப்படிதான் என்ன நடக்கும், ஒரு குறை கடத்தில மின்னோட்டம் ஓடுறதுக்கு ஏற்ற காவிகள் வர செயல்முறை நடக்கும். இப்போ இங்க வெப்பநிலை, அதாவது வெப்ப சக்தியை கொடுத்துதான் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் இந்த பிணைப்பு உடைக்கிறதுக்கான சக்தியை நம்ம வழங்கி இருந்தோம். இப்ப வெப்ப சக்தியை கூட்ட கூட்ட நிறைய பிணைப்புகள் உடையுமா இல்லையா? நிறைய பிணைப்புகள் உடைந்தால் நிறைய சுயாதீன இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு வருமா இல்லையா? அப்படி நிறைய பேர் பிடுங்கப்பட்டு வந்தால் நல்ல மின்னோட்டம் ஓடும். ஆகவே வெப்பநிலை கூடும் போது ஓடுற மின்னோட்டம் கூடுது. ஐ கூடுது. டெம்பரேச்சர் கூடும் போது ஐ கூடுது. அதாவது ஐ கூடுதுன்னு என்ன அர்த்தம், ஆர் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ வெப்பநிலை கூட்ட கூட்ட தடை குறையுது. ஆனா சாதாரணமா மற்ற திரவியங்கள் என்ன நடக்கும், வெப்பநிலை கூடும் போது ஆர் கூடும். ஆனா இங்க வெப்பநிலை கூடும் போது ஆர் குறையுது. ஆகவே இதுக்குரிய தடை வெப்பநிலை குணகம் மைனஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம், நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்படிதான் குறை கடத்திகளுக்கு அல்பா நெகட்டிவ் ஆகுது. சரி, இப்போ இங்க கேள்விக்கு வருவோம். வெப்பநிலை கூட கூட தடை குறையுது. அப்ப வெப்பநிலை குறைய குறைய தடை கூடும். அப்போ 0 கெல்வின்ல, அதாவது அதுதான் இருக்கக்கூடிய அப்சல்யூட் ஜீரோ இல்லையா, அதுதான் இருக்கக்கூடிய மினிமம் டெம்பரேச்சர். அதை விட சின்னதா ஒரு வெப்பநிலையுமே இல்லை. கெல்வின் ஸ்கேல்ல ஒரு வெப்பநிலையுமே இல்லை. அவர்கிட்ட மைனஸ் வெப்பநிலைன்னா கெல்வின் ஸ்கேல்ல இல்லை. ஆகவே இந்த டெம்பரேச்சர் அவர் எப்படி வரையறுக்கிறாருன்னு சொன்னா, யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு சக்தியே இல்லாத நிலைமை தான் 0 கெல்வின் வரையறுக்கிறார். சக்தியே இருக்கக்கூடாதா இருந்தால் இப்படி சுயாதீனமா இலத்திரன்கள் ஓடி திரிய முடியாது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு சக்தியை வாங்கி அந்த இலத்திரன் பிணைப்பு உடைந்து பிணைப்புல இருந்து இலத்திரன் வெளியே அப்படித்தானே வெளியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப அவர் ஏதோ ஒரு சக்தியை வாங்கி தான் உடைச்சு போயிருக்காரு. அதை அவர் வச்சிருக்க முடியாது. அந்த கிடைச்ச சக்தி இயக்க சக்தியாவோ இல்ல ஏதோ ஒரு சக்தியா வச்சிருப்பாரு, அதிர்வாவோ இல்ல சுழற்சி இயக்க சக்தியாவோ வச்சிருப்பாரு. ஆனா அந்த சக்தி இப்ப இருக்க முடியாது. இருக்க முடியாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால் அவர் அதை இழக்கணும். எப்படி இழப்பார், மறுபடி இந்த இலத்திரன் துளையிலேயே விழுவார். அந்த டைம் இலத்திரன் இருந்த சக்தி துளையில விழுந்ததால அது ஏதோ ஒரு சக்தியாக வெளியேற போகுது. வெப்பமாவோ இல்லாட்டி கதிர்வீசலாவோ இல்லையா, ஒரு மின்காந்த கதிர்வீச்சாகவோ வெளியேறும். அப்ப அந்த சக்தி இழந்து 0 கெல்வின்ல எல்லா இலத்திரனும் துளைகளோட பொருந்தி காணப்படும். சுயாதீனமா ஒரு இலத்திரனுமே இருக்காது. சுயாதீனமா ஒரு இலத்திரனுமே இல்லாட்டி அங்க மின்ன கடத்துறதுக்கு ஏற்ற காவிகளே இல்லை. ஏற்ற காவிகளே இல்லாட்டி மின்ன கடத்துமா, கடத்தாது. ஆகவே நிறை காவலியா இருக்கும். ஆகவே 2வது. சரியா, வெளியீட்டு அரை கடத்திகள். வெளியீட்டு அரை கடத்திகள்னா என்னது, அங்க இருந்த சாலகத்தோட நம்ம இலத்திரன் கூடுன ஒருத்தரையோ அல்லது இலத்திரன் குறைந்த ஒருத்தரையோ மாசாக்கி வச்சிருக்கோம். உதாரணமா சிலிக்கன் எடுத்தா சிலிக்கனோட நம்ம ஆசனிக்க போட்டு வச்சிருக்கோம். ஆசனிக்க போட்டா என்ன நடக்கும்னு சொன்னால், ஆசனிக்கு கிட்ட இறுதியோட்டில் 5 இலத்திரன்கள் இருக்கு, சிலிக்கன்ட்ட 4 தான் இருக்கு. ஆகவே இந்த சாலகத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு இலத்திரன் வரப்போற, அதாவது எல்லா பக்கமும் பிணைப்பு கம்ப்ளீட் ஆகி இருக்கும், பிணைப்பே உடையாம கம்ப்ளீட் ஆகி இருக்கும். ஆனால் இந்த சாலகத்துக்கு மேலதிகமாக ஒரு இலத்திரன் கிடைக்கும். அந்த இலத்திரன் சுயாதீனமாக அசைந்து தெரியக்கூடியது. இவரு போயிட்டு ஒருங்கிணைறதுக்கு ஒரு துளையுமே இருக்காது. அந்த டைம் நீங்க என்னதான் வெப்பநிலை குறைச்சாலும் இந்த சுயாதீன இலத்திரனாவே தான் இருக்கும். அவர் எங்க போயிட்டு சக்தியை இல்லாமக்கிக்கிறது. அப்போ வெளியீட்டு அரை கடத்திகள்ல இயல்பாகவே சுயாதீன இலத்திரன்கள் அல்லது துளைகள், நீங்க 3ஆம் கூட்டத்தை மாசாக்கம் செய்திருந்தீங்கன்னா துளைகள் எக்ஸ்ட்ராவா இருக்கும் இல்லையா. 4 இறுதியோட்டில் இருந்தவரோட 3 இறுதியோட்டில் இருக்கவரை நீங்க மாசாக்கம் செய்றீங்க, அப்போ ஒரு துளை எக்ஸ்ட்ராவா இருக்கும்.
ஆனா 5ஆம் கூட்டத்துல சேர்த்திருக்கதால இங்க ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப துளைகளோ இலத்திரனோ இயல்பாகவே இருக்கத்தான் போகுது. சரியா? அப்போ இயல்பாகவே ஏற்ற கடத்துகள் இருக்கதால வெளியீட்டு அறை கடத்துகள் 0 கெல்வின்ல என்ன நடக்கும்? மின்னை கடத்தும். ஆகவே நிறை காவலியாக இருக்காது. அடுத்தது மீக்கடத்திகள். மீக்கடத்திகள் அப்படிங்கிறது என்னன்னா, எலக்ட்ரானிக்ஸ்ல பிறகு வந்து நம்ம மீக்கடத்திகள் பத்தி படிப்போம். இவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், ஒரு குறித்த வெப்பநிலையை விட குறைவான ஒரு வெப்பநிலையில மின்ன ஒரு தடையுமே இல்லாம கடத்துவோம். தடையே இல்லை. சரியா? ஒரு தடையுமே இருக்காது. தடை இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சின்ன பெருமானமா இருக்கும். சூப்பர் கண்டக்டர்ஸ் சொல்றோம். தடையே இல்லாம மின்ன கடத்தக்கூடியவர். இதுக்கு ஒரு குறித்த வெப்பநிலை இருக்கு, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரை விட குறையும் போது, அந்த பொருளோட டெம்பரேச்சர் அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட குறையும் போது அவர் தடையே இல்லாத மாதிரி மின்ன கடத்துவார். ஒரு இலத்திரன் அந்த மீக்கடத்தில ஓடுதா இருந்தால் அவருக்கு தடையே இல்லை, அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். ஆர்முடுகுதாக இருந்தால் அவர்கிட்ட வேகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஓய்வு நிலை வராது. எவ்வளவு வரைக்கும் அதிகரிக்கலாம்னா மேக்சிமம் போனா ஒளியின் வேகத்துக்கு தான் போக முடியும். ஆனால் ஒரு தடையே இல்லாத மீக்கடத்தி, ஒரு சின்ன அளவு இருக்குன்னா, ரொம்ப சிறிய அளவு இருக்குன்னா, ஆனால் ஒரு தடையே இல்லாத மீக்கடத்தில நம்ம ஒரு மின்புலத்தை கொடுத்து ஒரு ஏற்றத்தை ஆர்முடுக்கினால் அவர்கிட்ட வேகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். சரியா? அப்படி இருக்காக்கள் தான் சூப்பர் கண்டக்டர்ஸ். அப்போ ஒரு குறித்த வெப்பநிலை விட குறையும் போது அவர் வந்து நல்லா மின்ன கடத்துறாங்கன்னு சொல்றோம். அப்ப 0 கெல்வின்ங்கிறது இருக்கிறதுல குறைஞ்ச வெப்பநிலை. அப்ப அந்த டைம்ல நல்லா மின்ன கடத்துவார். ஆகவே இவரும் விடையாக வராது. அடுத்தது கலப்பு உலோகங்கள். இப்போ கலப்புலோகங்கள் தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ற விஷயம். இப்ப செப்பு வயர் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம தூய செப்பை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஸ்டீல் கலப்போம். உதாரணமா இப்ப டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் இருக்கு தானே, அந்த டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ்ல செப்பு வயர் போகுதுன்னு சொன்னால் சுத்தி செப்பு வயர் இருக்க நடுவுல ஸ்டீல் வயர், ஒரு ஸ்டீல் வயர் ஸ்ட்ரென்த்துக்காக இருக்கும். இல்லாட்டி இந்த செப்பு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆனது, அவர் பெரிய ஸ்ட்ரென்த்தை வந்து தாங்க மாட்டாரு. அப்போ வயர்லாம் சரியான பாரம் இல்லையா, அவர் இப்படி தொங்கிட்டு இருக்கும். அப்ப தொங்கிட்டு இருக்கும்போது அந்த வயர்ட்டு சொந்த நிறையே தாங்க முடியாம போயிடும். அப்ப அதை தாங்கறதுக்காக நடுவில் ஸ்டீல் வயர்ஸ் இருக்கும். இல்லையா? அந்த மாதிரி நம்ம கலந்து தான் செய்வோம். ஒரு பியூரான ஒரு மெட்டல் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸுக்கு பொருத்தமானது இல்லை. நம்ம என்னைக்குமே கலப்புலோகங்கள் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். கலப்புலோகங்கள் முன்ன கடத்தாது அப்படிங்கிறது பிழை. 0 கெல்வின்ல ஏதோ ஒரு உலோகம் இன்னொரு உலோகத்தோட கலந்து இருக்கு இல்லையா, எப்படியுமே அங்க சுயாதீன இலத்திரன் முகிலொன்னு இருக்கத்தானே போகுது. ஆகவே அங்க கட்டாயம் என்ன நடக்கும்னு சொன்னால் 0 கெல்வின்ல சுயாதீன இலத்திரன் இருக்கும். அப்ப நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்க, மின்னழுத்தத்தை கொடுக்க கட்டாயம் மின்னை கடத்தும். ஆகவே நிறை காவலியா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அப்ப அதுவும் வராது. ஆகவே உள்ளீட்டு அரை கடத்திகள் தான் இதுக்கான ஆன்சர் ஆகும். ஓகே, நம்ம அடுத்த கேள்வி. கடத்திகள், காவலிகள், குறை கடத்திகள் என்பன பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ சொல்றாங்க 0 கெல்வினில் குறை கடத்திகள் மின்னோட்டத்தை கடத்துவதில்லை. அடுத்தது பி, உயர் வெப்பநிலைகளில் காவலிகள் கூட மின்னோட்டத்தை கடத்தலாம். அடுத்தது சி, அறை வெப்பநிலைகளில் கடத்திகளும் குறை கடத்திகளும் மின்னோட்டத்தை கடத்தும். இவற்றில் உண்மையானது அல்லது உண்மையானது. ஓகே, இப்ப நீங்க எல்லா கேள்விகள் செய்யறதுக்கு முன்னுக்கும் நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணி பாத்துறணும். அப்படியே இது நான் செய்ய பார்த்து நீங்க எழுதி வச்சுப்பீங்களா இருந்தா அது அவ்வளவு பெருசா பிரயோசனமா இருக்காது. நீங்க ஆல்ரெடி செய்து பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு விட ஒண்ணு எடுத்துட்டு பிறகு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து முழுசாக இதை பிரயோசனப்படுத்திக்க முடியும். சரி, முதலாவது கூற்றுக்கு வரும். 0 கெல்வினில் குறை கடத்திகள் மின்னோட்டத்தை கடத்துவதில்லை. அது நியாயமா? நம்ம முதல்ல பேசணும். 0 கெல்வின்ல வந்து ஒரு குறை கடத்தி சாலகத்தின் பிணைப்புகள் எல்லாமே உடையாம இருக்கும். அதாவது இலத்திரன் துளைகள் வந்திருக்காது. இலத்திரன் துளைகள் வராட்டி மின்னோட்டம் கடத்தப்படாது. சரியா? ஆகவே ஏங்கிற கூற்று சரி. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, நம்ம முதல்ல பேசும்போது பார்த்தோம், உள்ளீட்டு குறை கடத்திகளா இருந்தால்தான் மின்னோட்டம் கடத்தப்படாது. வெளியீட்டு குறை கடத்திகளா இருந்தால் அவருக்கு இயல்பாகவே எக்ஸ்ட்ராவா சுயாதீனமா இலத்திரன்களோ அல்லது துளைகளோ இருக்கலாம். அப்ப மின்னோட்டம் கடத்தப்படும். அது நியாயம் சரி. ஆனா இங்க குறை கடத்திகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல ஜென்ரலா அவங்க உள்ளீட்டு குறை கடத்திகள் தான் மீன் பண்றாங்க இல்லையா? அவங்க வெளியீட்டு குறை கடத்திகள்லாம் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. அது வந்து மாசாக்கப்பட்டிருக்கு, நம்ம அடிஷனலா ஏதோ ப்ராசஸ் பண்ணி தான் வெளியீட்டு கடத்தியை உருவாக்குறோம். அப்ப அந்த விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. ஆனா அவங்க மென்ஷன் பண்ணல. ஆகவே அவங்க உள்ளீட்டு குறை கடத்திகள் பத்தி தான் அவங்களுக்கு கதை போகுது. அப்ப 0 கெல்வினில் உள்ளீட்டு குறை கடத்திகள் மின்னை கடத்துவதில்லை, மின்னோட்டத்தை கடத்துவதில்லை அப்படிங்கிறது சரி. பி பாருங்க, உயர் வெப்பநிலைகளில் காவலிகள் கூட மின்னோட்டத்தை கடத்தலாம். அது நியாயம் சரி. பாருங்க, காவலிகளும் பங்கீட்டு பிணைப்போ இல்லாட்டி ஏதோ ஒரு பிணைப்புகளால தான் இருக்கும். அந்த பங்கீட்டு பிணைப்புகள் நம்ம பெரிய வெப்பநிலையை வழங்கும் போது உடையும். உடைஞ்சு இலத்திரன்களும் துளைகளும் அங்கேயே உருவாகலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, சிலிக்கன்லயே ஈஸியா சின்ன வெப்பநிலைக்கு உடையுதுன்னு சொன்னால் அங்க உள்ள பிணைப்புகள் வந்து வலிமை குறைவு. இந்த பிணைப்புகள் வலிமை குறைவாக இருக்கு. வலிமை குறைவா இருக்கதால ஈஸியாக ஒரு இலத்திரன் கலந்து வந்து. ஆனா வேற ஒரு ஆள் பங்கீட்டு வழி பிணைப்புல இணைஞ்சிருக்காரு. அவரும் காவல்
காவலியா தான் இருக்காரு. நீங்க நல்ல பெரிய ஒரு வெப்பநிலையை நீங்க அதாவது பெரிய வெப்ப சக்தியை கொடுக்குறீங்க இல்லையா? இப்ப பெரிய வெப்ப சக்தியை கொடுத்தால் அந்த பெரிய வெப்ப சக்தியை கொண்டு அவரட பிணைப்புகளும் உடையலாம். அவரட பிணைப்புகள் உடைந்தால் அங்க சுயாதீன இலத்திரனும் ஒரு துளையும் உருவாகும். அங்க சுயாதீன இலத்திரனும் துளையும் உருவானால் அவர் மின்ன கடத்துவார். அப்ப நம்ம ஒரு கூற்று நம்ம பாடம் படிக்கும் போது நீங்க பாட வீடியோ எடுத்து பாப்பீங்களா இருந்தால் அதுல ஒரு கூற்று சொல்லியிருப்பேன். என்னன்னா, நிறை காவலிகள் உயர் வெப்பநிலையில் குறை கடத்திகள். சரியா? நிறை காவலிகள் உயர் வெப்பநிலைகளில் குறை கடத்திகள். சரியா? அதே மாதிரி குறை கடத்திகள் தாழ் வெப்பநிலைகளில் என்னவா இருக்கும்? காவலிகளா. சரியா? அப்ப நிறை காவலிகள் உயர் வெப்பநிலைகளில் குறை கடத்திகளாகவும் குறை கடத்திகள் தாழ் வெப்பநிலைகளில் காவலிகளாகவும் இருக்கு. இவங்க கூற்றுல உயர் வெப்பநிலைகளில் காவலிகள் கூட மின்னோட்டத்தை கடத்தலாம் சொல்றாங்க. சரி, உயர் வெப்பநிலைகளில் காவலிகள் குறை கடத்திகள் போன்றது. ஆகவே சுயாதீன இலத்திரன்கள் இருக்கும், துளைகளும் இருக்கும், மின்னோட்டத்தை கடத்தும். சி கூற்று சரி. சி பாருங்க, அறை வெப்பநிலைகளில் கடத்திகளும் குறை கடத்திகளும் மின்னோட்டத்தை கடத்தும். அறை வெப்பநிலைகள்ல கடத்திகள் கண்டிப்பா என்ன செய்யும்? மின்னோட்டத்தை கடத்தும். குறை கடத்திகள் கடத்தும். எப்படின்னு சொன்னால், குறை கடத்தி சாளகத்துல அறை வெப்பநிலைங்கிறது 0 கெல்வின் இல்லையே, சக்தியே இல்லாத நிலைமை இல்லை. அது ஏதோ ஒரு சக்தி உள்ள நிலைமை, ஒரு வெப்பநிலை இருக்கு 27 பாகை சி 300 கெல்வின். அப்ப அதுக்குரிய சக்தி இருக்கு. அந்த சக்தியில என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த சுயாதீன இலத்திரன்கள் கரண்ட் வெளியில வரும். அதனால துளைகள் உருவாகும், சுயாதீன இலத்திரன்கள் உருவாகும். இந்த டைம்ல துளைகள் சுயாதீன இலத்திரன்கள் இருக்கு, மின்னழுத்தத்தை வழங்கும் போது மின்னோட்டம் உருவாகும். ஆகவே சி கூற்றும் சரி. ஏபிசி எல்லாம் பொருத்தமானதாக காணும். அடுத்த கேள்வி பாருங்க, எண் வகை குறைகடத்தி ஒன்றில் சுயாதீன இலத்திரன்களது எண்ணிக்கைக்கும் துளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையில் உள்ள விகிதம் ஒன்றிலும் மிக பெரிதாகும், ஒன்றிலும் மிகச் சிறியதாகும். சரியாக ஒன்றிற்கு சமன், அன்னளவாக ஒன்றிற்கு சமன், 2ற்கு சமன். அதாவது அந்த விகிதம் பத்தி தான் கேள்வி போகுது. சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கைக்கும் துளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையில உள்ள விகிதம், அது ஒன்ன பத்தி தான் கொஞ்சம் பெரும்பாலும் சொல்றாங்க. எப்போ ஒண்ணு வரும்னு கேட்டால், சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கையும் துளைகளின் எண்ணிக்கையும் சமனாக இருந்தால் ஒண்ணு. ஒரு சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை எண்ணினும் துளைகளின் எண்ணிக்கை எண்ணெச்சும் போட்டால் இந்த விகிதம் எப்போ ஒண்ணு வரும்? எண்ணியும் எண்ணெச்சும் சமனா இருந்தால் இந்த விகிதம் வந்து ஒண்ணுன்னு வரும். இப்ப கேள்வி ஒரு கவனமா பாருங்க. எண் வகை குறைகடத்தி, எண் வகை குறைகடத்திங்கிறது உள்ளீட்டு குறைகடத்தியா அல்லது வெளியீட்டு குறைகடத்தியா? அது ஒரு வெளியீட்டு குறைகடத்தி. ஒரு 4ஆம் கூட்ட சாளகம் இருந்தா அந்த சாளகத்தோட 5ஆம் கூட்டத்துல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து மாசாக்கி அப்படி உருவாக்குறாக்கள் தான் எண் வகை குறைகடத்திகள். இங்க பெரும்பான்மை காவிகளாக சுயாதீன இலத்திரன்கள் காணப்படும் இல்லையா? அதாவது இலத்திரன்கள் மேலதிகமா இருக்கிறதால அங்க கொஞ்சம் மறையேற்றம் எக்ஸ்ட்ராவா இருக்க மாதிரி, ஆக இதான் மறை வகை அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த எண் வகை குறை கடத்தி வந்து மறை ஏற்றமுடையதா இல்ல, அது இன்னொரு கேள்வி வருது, அதுல பார்ப்போம். இவர் வந்து நடுநிலையானவர் தான், ஆனா இங்க பெரும்பான்மை காவிகளாக இலத்திரன் இருக்காரு, அதனால இவரை மறை வகை குறை கடத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். மறை வகை குறை கடத்தில சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை மிகப்பெரியது. சரியா? ரொம்ப பெருசா. அங்க உள்ள துளைகளின் எண்ணிக்கை வெப்பத்தால வந்த துளைகள் மட்டும்தான் இருக்கும். சரியா? நம்ம துளைகள் எக்ஸ்ட்ராவா சேர்க்கல, ஆனா சுயாதீன இலத்திரன்கள் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கும். அப்போ அங்க இருக்க NH, சரியா, NH ரொம்ப சின்னதா இருக்கும் NE விட. ஓகே, இப்போ இங்க இந்த விகிதத்துல யோசிச்சு பாருங்க, ஒண்ணு இல்ல. சரியா? NE வந்து ரொம்ப பெருசா இருக்கு, NH வந்து சரியான சின்னது. NH விட NE ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னால் இந்த விகிதம் கட்டாயம் ஒன்னை விட மிக பெரிதாக இருக்கும். நம்ம தானே NE கூட சரியான கூடாது, ஆகவே ஒன்னை விட மிக பெரியதாக இருக்கும். சரியாக ஒன்றிற்கு எப்ப சமனா வரும்? அது ஒரு உள்ளீட்டு குறை கடத்தியா இருந்தா, அதை எழுதிக்கும். அது ஒரு உள்ளீட்டு குறை கடத்தியா இருந்தால் சரியாக ஒன்றிற்கு சமனா வரும். உள்ளீட்டு குறை கடத்தில எத்தனை இலத்திரன்கள் பிடுக்கப்பட்டு வெளியில வருதோ அத்தனை துளைகள் உருவாகும். எக்ஸ்ட்ராவா நம்ம இலத்திரன்களை சேர்க்கல, எக்ஸ்ட்ராவா நம்ம துளைகளை சேர்க்கல. ஆகவே உள்ளீட்டு குறை கடத்தில கட்டாயம் ஒன்றுக்கு சமனா வரும். ஒன்றிலும் மிகச் சிறியதாகும் அப்படிங்கிறது எப்ப சரியா வரும்? அது P வகை குறை கடத்தியா P வகையாக இருந்தால் NH ரொம்ப பெருசா இருக்கும். NE/NH விகிதத்துல NH ரொம்ப பெருசா இருக்கும், NE சின்னதா இருக்கும். ஆகவே இது ஒரு ஒன்னை விட ரொம்ப சின்ன வேல்யூ வரும். மேக்சிமம் போனாலும் என்ன 0 தான் வரலாம். சரி, 1க்கும் 0க்கும் இடைப்பட்ட நம்பர் தான் இங்க இருக்க போகுது, ஆனா ஒன்னை விட சிறியதாக இருக்கும். சரி, அது எப்ப வரும்னு சொன்னால் P வகை குறைகள். அன்னளவாக ஒன்றிற்கு சமனா வரணுமா இருந்தால் NEயும் NHம் அன்னளவா சமனா இருக்கணும். அப்படியே இருக்க கேஸ் இல்லை இது, ஆகவே இதுவும் வராது. 2ற்கு சமன், அது ரெண்டமா ஒரு நம்பர் போட்டிருக்க மாதிரி தான் இல்லையா? அப்ப அதுவும் தெரியும். சரியா? ஆகவே இதுக்கு முதலாவது விடை தான் பொருத்தமானது. அடுத்து இந்த கேள்வியை பாருங்க, எண் வகை குறை கடத்திகள் பற்றிய பின்வரும் கூற்று
கூற்றுக்களை கருது. இவை ஒரு திசையில் மட்டுமே மின்னோட்டத்தை கடத்துகின்றன. அவை வெளியீட்டு அரை கடத்திகளாகும். மறையான தடை வெப்பநிலை குணகம் உடையது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவை ஒரு திசையில் மட்டுமே மின்னோட்டத்தை கடத்தும் அப்படிங்கிறது பிழை. நிறைய பேர் சரின்னு போட்டு விட்டுருவாங்க. இந்த வேலை யார் செய்வார்னு சொன்னால் இருவாய்கள் தான் அந்த வேலையை செய்யும். சரியா, இருவாய்கள். அது இன்னும் நம்ம படிக்கல. அது N வகை குறை கடத்தியையும் P வகை குறை கடத்தியையும் வச்சு உருவாக்குற ஒரு விஷயம் தான் இருவாய். ஆனால் அந்த சந்தி தான் என்ன செய்யும்னு சொன்னால் மின்னோட்டத்தை ஒரு திசையில மட்டுமே ஓடுறதுக்கு பண்ணும். N வகை குறை கடத்திகள் ரெண்டு பக்கமே ஓட விடும். சரியா, நீங்க எந்த பக்கம் அழுத்த வேறுபாட்டை கொடுத்தாலும் சரியா, இங்க கரூருக்கு N வகை குறை கடத்துல மேலதிகமாக சுயாதீன இலத்திரன்கள் தான் இருப்பாங்க. அந்த இலத்திரன்கள் நீங்க இங்க பிளஸ் கொடுத்து இங்க மைனஸ் கொடுத்து இப்படி மின்புலம் உண்டாக்குனாலும் ஓடும். இங்க பிளஸையும் இங்க மைனஸையும் கொடுத்து இப்படி ஒரு மின்புலம் உண்டாக்குனாலும் அதால இலத்திரன் மேல விசை வந்து தாக்கும். ஆகவே அதனால ஆறுமுடுக்கத்தான் போகுது. ஆகவே ஒரு N வகை குறை கடத்தில எந்த பக்கம் வேணாலும் மின்னோட்டம் ஓடலாம். ஆனா ஒரு இருவாயில தான் ஒரு திசையில மட்டும்தான் மின்னோட்டம் ஓடும். அதை நம்ம அந்த பாடம் வரும்போது படிப்போம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஆகவே ஏங்கிற கூற்று பிழை. அவை வெளியீட்டு அரை கடத்திகளாகும். அது சரி. ஏன் அது வந்து ஒரு மாசாக்கம் செய்துதானே N டைப்பா நம்ம மாத்திருக்கோம். ஒரு 4ஆம் கூட்டத்துல இருக்க குறை கடத்தி சாலகத்தோட 5ஆம் கூட்டத்துல உள்ள ஒரு அணுவை எடுத்து மாசுபடுத்தி தான் நம்ம N டைப் வந்து உருவாக்குவோம். ஆகவே இது மாசாக்கப்பட்டது வெளியீட்டு அரை கடத்திகளாக இருக்கும். பி சரி. மறையான தடை வெப்பநிலை குணகம் உடையது. இங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சிலிக்கன், அதை சுத்தி இப்படி பிணைப்புகள் இருக்கு. ஆசன், இதுலயும் பிணைப்புகள் 4 இருக்கும். மேலதிகமா ஒரு இலத்திரனும் இருக்கும். ஓகே, இது எல்லாத்துலயுமே இலத்திரன்கள் இருக்கு. இங்கேயும் இந்த சிலிக்கன் பிணைப்புகள் எல்லாமே நலிந்த பிணைப்புகளாக தான் இருக்கும். இதுக்கு பக்கத்துல இன்னொரு சிலிக்கன் இருக்குன்னு சொன்னால் இந்த சிலிக்கன் பிணைப்பு எல்லாமே நலிந்த பிணைப்பு தான் இருக்கும். அப்ப வெப்பத்தை நம்ம கொடுக்க அந்த வெப்ப சக்தியை உறிஞ்சுக்கிட்டு ஒரு இலத்திரன் இந்த பிணைப்புல இருந்து உடைஞ்சு வெளியே வரலாம். வந்தால் அது ஒரு சுயாதீன இலத்திரனா வரும். இங்கே துளை உருவாகும். சுயாதீன இலத்திரன்கள் கூடுதாக இருந்தால் நல்லா மின்னோட்டத்தை கடத்தலாம். ஏன் மின்னோட்டத்தை கடத்துறது நிறைய பேர் வருவாங்க. அப்போ மின்னோட்டம் நல்லா கடத்தப்படுதுன்னு என்ன அர்த்தம்? தடை குறையுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ வெப்பநிலையை கூற்றம், ஆனா தடை குறை. அப்போ அது மறையான தடை வெப்பநிலை குணகம் அப்படிங்கிற வார்த்தை. சரி, ஆகவே இங்க பிசி மட்டும்தான் பொருத்தமான விடையாக இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, வெளியீட்டு குறை கடத்தி ஒன்றில் பெரும்பான்மை காவிகளின் எண்ணிக்கை தங்கியிருப்பு. கேள்வியை கவனமா பார்க்கணும். பெரும்பான்மை காவிகள் யாருங்கிறத கேள்வி இல்ல, காவிகளின் எண்ணிக்கை தங்கி இருப்பது இல்லையா? எண்ணிக்கை எதுல தங்கி இருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. மாசுபடுத்த பதார்த்தம் 3ஆம் கூட்டமா என்பதில் ஆகும். 3ஆம் கூட்டமாக இருந்தால் என்ன நடக்கும்? அந்த குறை கடத்தி சாலகத்துல எக்ஸ்ட்ராவா துளைகள் வரும். பெரும்பான்மை காவிகள் துளைகளா இருக்கும். அதான நியாயம். P டைப்பா இருக்கும். ஆகவே இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் பெரும்பான்மை காவிகள் யாரு அப்படிங்கிறதான் தீர்மானிக்க போகுது. நம்ம மாசுபடுத்துற ஆள்கிட்ட கூட்டம். ஆகவே 1வது எண்ணிக்கைக்கு பங்களிப்பை செலுத்தாது. 1வது பிழை. கடத்தியின் வெப்பநிலையில் ஆச்சு. ஒரு வெளியீட்டு குறை கடத்தில வெப்பத்தால உருவாகிற இலத்திரன்களின் எண்ணிக்கை சரியான குறைவு. சரியா, புறக்கணிக்க கூடிய அளவு குறைவு. அந்த வெப்பத்தால உருவாகிற இலத்திரன்கள் உண்டாகும் மின்னோட்டம் இருக்குல்ல, அதுவும் புறக்கணிக்க கூடிய அளவு குறைவாக தான் காணப்படும். கடத்தியின் வெப்பநிலை பெரும்பான்மை காவிகளை தீர்மானிக்குமான்னு கேட்டா இல்ல. என்ன நடக்கும்னு சொன்னால் வெப்பத்தால உருவாகிற இலத்திரன்களின் எண்ணிக்கையும் துளைகளின் எண்ணிக்கையும் சமனாதான் இருக்கும். அப்ப அங்க பெரும்பான்மை காவின்னு ஒரு ஆள நம்ம பேச முடியாது. 2 பேருமே சமனா இருந்தால் எப்படி பெரும்பான்மை சொல்? ஆகவே பெரும்பான்மை காவின்னு ஒரு ஆள் இருக்க மாட்டாரு. வெப்பத்தால உருவாக்குறது 2மே சமனாதான் இருக்கும். அப்ப எதனால பெரும்பான்மை காவிகள் வரும்னு சொன்னால் மாசுபடுத்தலாலதான் வரும். எப்ப மாசுபடுத்தல் சுயாதீன இலத்திரங்கள் உண்டாக்கும் கூட்டும். நம்ம 4ஆம் கூட்டத்தோட 5ஆம் கூட்டத்தை மாசுபடுத்தினா சுயாதீன இலத்திரங்கள் கூடும். எப்ப துளைகள் கூடும்? எப்ப துளைகள் பெரும்பான்மை காவிகளை வரும்? ஒரு 4ஆம் கூட்ட சாலகத்துல 3ஆம் கூட்ட அணுவை கொண்டு வந்து மாசுபடுத்தினால் துளைகள் வந்து பெரும்பான்மை காவிகளாக வரும். ஆகவே யாரு பெரும்பான்மையா வருவாரு அப்படிங்கிறத வந்து எந்த கூட்டம் தீர்மானிக்கும்? வெப்பநிலையால உருவாகிற சுயாதீன இலத்திரன்களும் துளைகளும் சமனாதான் இருக்கும். அப்ப அது பெரும்பான்மை காவிகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்க உதவாது. அதுவும் பிழை. மாசுபடுத்தப்பட்ட அளவிலாகும். அது சரி. நம்ம ஒரு சாலகத்துல ஒரே ஒரு சிலிக்கனை மட்டும் ஆசனிக்கால ரீப்ளேஸ் பண்றோம். எக்ஸ்ட்ராவா எத்தனை சுயாதீன இலத்திரன் வந்துச்சு? 1 இல்லையா? 10 பேரை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப 10 சுயாதீன இலத்திரன் வரும். பெரும்பான்மை காவிகளின் எண்ணிக்கை 10ஆ மாறும். 100 பேரை மாத்திரம். 100 பேரை ரீப்ளேஸ் பண்ணும்போது 100 சுயாதீன இலத்திரன் வரும். பெரும்பான்மை காவிகள் 100 கூடும். அப்ப மாசுபடுத்தப்பட்ட அளவில் பெரும்பான்மை காவிகளின் எண்ணிக்கை தங்கியிருக்கும். சரி, மாசுபடுத்தப்பட்ட நுட்பத்திலா, அதாவது நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ் மூலமாக மாசுபடுத்தலாம். நம்ம என்ன ப்ராசஸ்ல மாசுபடுத்தினாலும் ஒரு 4ஆம் கூட்ட சாலகத்துல 5ஆம் கூட்ட அணுவை கொண்டு வந்து மாசுபடுத்தினாலும் ஒரு சுயாதீன இலத்திரன் தான் கூட போகுது இல்லையா? அவன் என்ன நுட்பத்தை யூஸ் பண்ணாலும் அதே விஷயம் தான் நடக்கும். ஒரு நுட்பத்துல எண்ணிக்கை தங்கி இருக்காது. எவ்வளவு மாசுபடுத்துறோமோ அதுலதான் பெரும்பான்மை காவிகளின் எண்ணிக்கை தங்கி இருக்கும். ஆகவே 4வது பொருந்தாது.
அது ஆக்கப்பட்ட உள்ளீட்டு அரை கடத்தியில் ஆகும். அதுலயும் தங்காது. அது ஜெர்மானியமா இருந்தாலும் சரி, சிலிக்கனா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மாசை கொண்டு வந்து சேர்த்தமாக இருந்தால் மாசு தான் ஒரு இலத்திரனை எக்ஸ்ட்ராவா சேர்த்து சாலகத்துக்கு கொடுக்க போறாங்க இல்லையா? அந்த உள்ளீட்டு குறை கடத்தி என்னவா இருக்குங்கிறது அவசியம் இல்லை. ஆகவே 5வது விடையும் பொருத்தமானதாக இருக்கிறது. சரியா? அப்ப இதுக்கான விடை 3வது. அடுத்த கேள்வி பாருங்க. உள்ளீட்டு குறை கடத்தியுடன் சில மாசுக்களை சேர்ப்பதன் மூலம் வெளியீட்டு குறை கடத்தி ஆக்கப்படுகின்றது. இம்மாசுக்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எந்த ஒன்று உண்மையானது அல்ல அப்படிங்கிறது கேள்வி. மாசு 5ஆம் கூட்ட மூலகமாய் இருப்பின் பெறப்படும் வெளியீட்டு குறை கடத்தி என் வகையாய் இருக்கும். சரி. எக்ஸ்ட்ராவா ஒரு சுயாதீன இலத்திரன் சாலகத்துக்கு கிடைக்கும். அதை நம்ம என் டைப்னு சொல்றோம். அது சரி. மாசு 3ஆம் கூட்ட மூலகமாய் இருப்பின் பெறப்படும் வெளியீட்டு குறை கடத்தி பி வகையா இருக்கும். அதுவும் சரி. எக்ஸ்ட்ராவா ஒரு துளை கிடைக்கும். துளைங்கிறது இலத்திரன் பற்றாக்குறையான ஒரு இடம். இலத்திரன் பற்றாக்குறைங்கிறது ஒரு மறையேற்ற பற்றாக்குறை. மறையேற்ற பற்றாக்குறைனா அதை நேரேற்ற மாதிரி கருதலாம். அப்ப இதை நேர்வகை குறை கடத்தின்னு நம்ம பேச முடியும். அப்ப அதுவும் சரி. மாசு 5ஆம் கூட்ட மூலகம் எனின் அது வழங்குவான் வகை மாசு எனப்படும். வழங்குவான் வகை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தானியணுன்னு நம்ம படிச்சோம் இல்லையா? தானமா வழங்குற மாதிரி, அல்லது வழங்கியணு, கொடுப்பான் வகை, டோனர் டைப். அப்போ இது என்ன பண்ணும்னு சொன்னால் சாதகத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இலத்திரனை கொடுக்கும். 5ஆம் கூட்ட மூலமாக இருந்தால் சுயாதீன இலத்திரன் கொடுக்கத்தானே போகுது சாதகத்துக்கு. ஆகவே அது டோனர் டைப் தான். அது சரி. மாசுக்களை சேர்ப்பதால் குறை கடத்தியின் மின் கடத்து திறன் கிட்டத்தட்ட 10 மடங்கால் அதிகரிக்கும். அதுவும் சரி. நம்ம ஒரு கூட்டு நம்ம பாடம் படிக்கும்போது சொல்லியிருப்போம். சரி, அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். இது மைக்ரோ ஆம்பியர் வரிசையில இருந்தா மாசுபடுத்தினதுக்கு பிறகு மில்லி ஆம்பியர் வரிசையில காணப்படும். சரியா? கிட்டத்தட்ட 1000 மடங்கை விட கொஞ்சம் கூடவா இருக்கும். ஆகவே 10 மடங்கால் அதிகரிக்குங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மாசு 3ஆம் கூட்ட மூலகம் எனில் பெறப்படும் வெளியீட்டு குறை கடத்தியில் பெரும்பான்மை காவிகள் சுயாதீன இலத்திரன்கள் ஆகும். அது பிள்ளைதான். மாசு 3ஆம் கூட்டமா இருந்தால் ஒரு 4ஆம் கூட்டத்தோட, அதாவது இறுதியோட்டுல 4 இருக்கவரோட இறுதியோட்டுல 3 இருக்கவரை தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு இலத்திரன் பற்றாக்குறையான இடம் துளை தான் காணும். இப்ப பெரும்பான்மை காவிகள் சுயாதீன இலத்திரன்களாக இருக்காது, துளைகளாகத்தான் இருக்கும். சரியா? அப்ப இங்க அண்டர்லைன் மட்டும் எழுதிக்கோங்க. துளைகள் அப்படின்னு. துளைகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ உண்மையானது அல்ல எது? அப்ப 5வது விட பொருள். அடுத்தது பாருங்க. சிலிக்கனுக்கு சிறிதளவு இண்டியம் சேர்க்கப்படும். சிலிக்கன் அப்படிங்கிறது 4ஆம் கூட்டம். இந்தியம் அப்படின்றது என்னன்னா 3ஆம் கூட்டம் இல்லையா? சேர்க்கப்படும் அதை தடை பெருமளவு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அது சரியான்னு கேட்டா பிழை. ஏன்னா ஒரு குறை கடத்தில நமக்கு தெரியும், இலத்திரன்களும் மின்ன கடத்த பங்களிப்பு செய்யும், துளைகளும் மின்ன கடத்த பங்களிப்பு செய்யும். இலத்திரன் நகரல் வேகம் அதிகமா இருக்கும். அதனால இலத்திரன்களால உண்டாகிற மின்னோட்டம் பெருசா இருக்கும். அந்த விஷயம் எல்லாம் பார்த்தோம். துளைகளால உண்டாகிற மின்னோட்டம் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். அது பரவாயில்ல. ஆனா துளைகள் வருதுன்னு சொன்னாலே அந்த துளைகள் நேரேற்றம் மாதிரி. அப்போ ஒரு மின்புலத்தை கொடுக்கும் போது அந்த நேரேற்றம் நகர மாதிரி நம்ம யோசிக்கலாம். நேரேற்றம் நகர்ந்தா அதுவும் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும். அப்போ தடை உண்மையிலே குறையும். சரியா? அங்க துளை வந்தாலும் சரி, இலத்திரன் வந்தாலும் சரி குறையும். அவங்க ஏற்றங்கள் இல்லையா? அவங்க சுயாதீனமா நகரக்கூடிய ஏற்றங்கள். அப்போ அழுத்த வேறுபாட்டுல அவங்க நகருவாங்க. ஆகவே தடை குறையும்னு வந்திருந்தா சரியா இருந்திருக்கும். 1வது பிழை. ஒரு எண் வகை குறை கடத்தி உண்டாக்குங்கிறது பிழை. ஏன்னு சொன்னால் இந்தியம் 3ஆம் கூட்டம். அப்போ ஒரு துளை தான் பெரும்பான்மை காவியாக காணப்படும். துளை பெரும்பான்மை காவியா இருந்தால் அது பாசிட்டிவ் டைப் இல்லையா? அப்போ 2வது பிழை. இங்க இந்தியம் கொடுப்பான் வகை டோனர் டைப் மாசாக இருக்கும். அதுவும் பிழை. இங்க இந்தியம் 3ஆம் கூட்டம். ஒரு இலத்திரனை அவர் கொடுக்கல, ஆனா அவர்கிட்ட ஏற்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப இதை ஏற்பானன்னு தான் சொல்லும். அது கொடுப்பானன்னு சொல்ல மாட்டோம், அல்லது வாங்கியணும்னு சொல்லும். அப்ப கொடுப்பான் வகை அப்படின்னு சொல்றது பிழை. உண்டாக்கப்பட்ட குறை கடத்தியின் துளைகளை விட சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை கூடவாக இருக்கும். பிழைதானே? ஏன்னா இங்கே துளைகள் தான் அதிகமா இருக்கும். பெரும்பான்மை காவிங்கிறது பி டைப்புக்கு துளைகள் தான். ஆகவே இந்த கூற்று பிழை. உண்டாக்கப்பட்ட குறை கடத்தில் துளைகளை விட சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அது சரி. இங்க உண்மையிலேயே NH ரொம்ப பெருசா இருக்கும் சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை விட. ஆகவே 5வது விடை பொருத்தம். அடுத்த கேள்வி பாருங்க. உள்ளீட்டு அரை கடத்தி ஒன்றுக்கு குறுக்கே ஒரு மாறா அழுத்த வேறுபாடு பிரயோகிக்கப்படுகிறது. அரை கடத்தி வெப்பமாக்கப்பட்ட போது அரை கடத்தியினூடாக மின்னோட்டம் அதிகரிக்கும். நீங்க சொல்லப்படுற அரை கடத்தி உள்ளீட்டு குறை கடத்தி இல்லையா? அதாவது அங்க ஏற்றக்காவிகள் வெப்பத்தால் மட்டும்தான் வந்திருக்கும். NEயும் சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கையும் NHம் துளைகளின் எண்ணிக்கையும் சமனா இருக்கும். சரியா? அரை கடத்தி வெப்பமாக்கப்பட்ட போது அரை கடத்தியினூடாக மின்னோட்டம் அதிகரிக்கும். நியாயமான்னு கேட்டால் சரி. ஏன்னா வெப்பமாக்கும் போது நம்ம வெப்ப சக்தியை கொடுக்கிறோம். சாலகத்துல இருக்க பிணைப்புகள் உடைந்து சுயாதீன இலத்திரனாவும் துளையாவும் மாறும். சுயாதீன இலத்திரனும் துளையும் 2 பேருமே என்னது? ஏற்றக்காவிகள். அப்ப வெப்பத்தை வழங்கும் போது ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை கூடுது. ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை கூடுனா நம்ம ஒரு மின் அழுத்தத்தை வழங்கும் போது நகர்ராக்கள் அதிகம். நகர்ராக்கள் அதிகமா இருந்தால் மின்னோட்டம் கூடவா இருக்கும். ஆகவே மின்னோட்டம் அதிகரிக்குது. அதாவது இன்னொரு விதமா சொல்றதா தடை குறையுது அப்படின்னு சொல்லலாம். விடைகளை ஏனெனில் அணுக்கள் கூடுதலாக அதிர்கின்றன. வெப்பமாக்கப்பட்ட போது அரை கடத்தியினூடாக மின்னோட்டம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் தான் கேட்கிறாங்க. அணுக்கள் கூடுதலாக அதிர்கின்றன அப்படிங்கிறது சரியான்னு கேட்டா சரி. ஏன்னா வெப்பத்தை வழங்கும் போது வெப்பங்கிறது ஒரு அணுக்களோட அதிர்வுன்னு நம்ம பேசணும் இல்லையா? அப்ப கூடுதலாக அதிர்கின்றனங்கிறது சரி. ஆனால் கூடுதலாக அதிர்வதால
உண்டாகிற தடையை விட சுயாதீன இலத்திரன்களோ அல்லது சுயாதீன ஏற்றக்காவிகளோ வெளியேறதால உருவாகிற மின்னோட்ட அதிகரிப்பு பெருசா இருக்கும். இப்ப விளைவுலாக மின்னோட்டம் தான் கூடும். தடையும் கூடும், மின்னோட்டமும் கூடும். ஆனா மின்னோட்டம் கூடுறது நல்லா கூட. ஆகவே விளைவுலாக மின்னோட்டம் கூடுறதுதான் நடக்கும். அதான் உண்மையிலே நடக்கிற விஷயம். அணுக்கள் கூடுதலாக அதிர்கின்றனங்கிறது சரி, சரியா, லாஜிக்கலி சரி. ஆனால் அது மின்னோட்டம் அதிகரிக்கிறதுக்கான காரணமான்னு கேட்டா இல்ல. ஏனெனில்னு போட்டு தானே கேள்வி கேட்கிறேன். அது மின்னோட்டம் அதிகரிக்கிறதுக்கான காரணமான்னு கேட்டா இல்ல. ஆகவே அடுத்து சுயாதீன இலத்திரன்கள் விரைவாக நகர்கின்றன. சரியான்னு கேட்டால் அது மின்னோட்டம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் இல்லை. அடுத்தது சுயாதீன இலத்திரன்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுங்கிறது சரி. அடுத்து கடத்தியின் குறுக்கு பரப்பு அதிகரிக்கும். அதிகரிக்கும்னா ஒரு பரப்பு விரிகை குணகம் இருக்கதால அதிகரிக்கும், சரி. ஆனால் அவர் மின்னோட்டம் அதிகரிக்கிறதுக்கான காரணமான்னு கேட்டா இல்லை. சரி, அதுவும் அந்த அதிகரிப்பு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆகவே நம்ம அதை புறக்கணிக்கலாம். அடுத்தது கடத்தியின் குறுக்கேன மின்புல வலிமை அதிகரிக்க அது பிழை. அது நம்ம பேட்டரியெல்லாம் கூட்டணும். 12 வோல்ட் 24 வோல்ட்டா போகணும். 6 வோல்ட்டா இருந்தா 12 வோல்ட் போகணும். அப்படி பண்ணா மின்புல வலிமையை கூட்டலாம். நம்ம வெப்பநிலையை கூட்டி மின்புல வலிமை கூட்ட முடியாது. ஆகவே இதுக்கு பொருத்தமான விடை 3வதாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. P வகை கடத்தி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இது ஒரு நேரேற்றப்பட்ட பொருளாகும். இல்லை, P வகை குறை கடத்தியா இருந்தாலும் சரி, N வகை குறை கடத்தியா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருமே நடுநிலையான. எப்படி ஒரு சிலிக்கன் இருக்க சாலகம் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சாலகத்துல ஏதோ சிலிக்கன் அணுக்களை நம்ம இன்னொரு அணுவால மாற்றீடு செய்வது, அதாவது ரீப்ளேஸ் பண்றதன் மூலமாகத்தான் என்ன செய்யறோம், நம்ம வெளியீட்டு குறை கடத்திகளை உண்டாக்குறோம். அது P வகையா இருந்தாலும் சரி, N வகையா இருந்தாலும் சரி, சிலிக்கனை இல்லாம ஆக்கிட்டு சிலிக்கனை கலட்டி எடுத்துட்டு இன்னொரு ஆளை கொண்டு போயிட்டு போடுவோம். சரியா, உதாரணத்துக்கு ஆசனிக்க போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சிலிக்கனை கழட்டிட்டு ஆசனிக்க போடும். சிலிக்கன் ஏற்றமற்றவரா இருந்தார். அப்ப ஏற்றமற்ற சிலிக்கனை கலட்டிட்டு ஏற்றமற்ற ஆசனிக்க தான் கொண்டு போடுவோம். அவர் எப்ப ஏற்றம் இல்லாம இருப்பாருன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு இலத்திரன் வச்சிருக்கும் போதுதான் ஏற்றமற்றவரா இருப்பார். அப்போ ஒரு ஏற்றமற்ற சிலிக்கனை கலட்டி ஏற்றமற்ற ஆசனிக்கு கொண்டாந்து போடுறோம். அப்ப விளைவுல ஏற்றமனு வருமா? வராது. அதே மாதிரிதான் P வகையா இருந்தாலும் இந்தியத்தை போடும் போதும் ஏற்றமற்ற சிலிக்கனை கலட்டி ஏற்றமற்ற இந்தியத்தை கொண்டாந்து போடுவோம். அப்படி போடும்போது துளைகள் ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் அந்த டைம்ல இந்தியம் நியூட்ரலா தான் இருக்கும். ஆகவே விளைவுலாக P டைப்பும் நியூட்ரலா தான் இருக்கும், நடுநிலையானதா தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஏற்றம் இருக்காது. அப்ப நேரேற்றப்பட்ட பொருள்ங்கிறது பிழை. சரியா, நீங்க என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆசனிக்குல ஒரு இலத்திரன் கூட இருக்க மாதிரியே ஒரு புரோத்தனம் அதிகமா இருக்கும் தானே. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன நியூட்ரல் ஆயிரும். இந்தியத்துக்கு ஒரு இலத்திரன் பற்றாக்குறை இருக்க மாதிரியே ஒரு புரோத்தன் குறைவா தான் இருக்கும். அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, நியூட்ரல் ஆயிடுவாங்க. ஆகவே விளைவுலாக N டைப்பா இருந்தாலும் சரி, P டைப்பா இருந்தாலும் சரி, ஏற்றமற்றவங்களா தான் இருப்பாங்க. அதே நேரம் ஏன் பேரு சொல்றோம்னு கேட்டால் அது பெரும்பான்மை காவிகளை வச்சுதான் சொல்றோம். பெரும்பான்மை காவி ஒரு மறையேற்றமுடைய சுயாதீன இலத்திரமா இருக்குமா இருந்தால் அதை நம்ம மறை வகைன்னு சொல்றோம், N டைப். அல்லது நேரேற்றமுடைய துளையா இருக்குமா இருந்தால் பெரும்பான்மை காவி, நம்ம அதை P டைப், பாசிட்டிவ் டைப்னு சொல்றோம். சரி, அந்த பேர்களை வச்சு குழம்பிடக்கூடாது. N டைப்பா இருந்தாலும் சரி, P டைப்பா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருமே ஏற்றமற்றவர்கள். அப்ப ஏ கூற்று பிழை. இதில் பெரும்பான்மை காவிகள் துளைகளாக இருக்கும். அது சரிதானே. P டைப்ல யார் பெரும்பான்மை காவிகள்? துளைகள். உள்ளீட்டு குறைகடத்தி 3ஆம் கூட்ட மூலகத்தால் மாசுபடுத்துவதன் மூலம் உண்டாக்கப்படும். அதுவும் சரி. ஆகவே பியும் சியும் பொருத்தம். இப்போ இதுல உள்ள கேள்விகள் சம்பந்தப்பட்ட எல்லா தியரிஸுமே எல்லா நோட்ஸுமே இதுக்கு முதல்ல உள்ள வகுப்பு இலத்திரனியல் Day 1 வகுப்புல இருக்கு. நீங்க அது பார்க்கலாம். பார்த்து கிளியர் இல்லாத விஷயங்களை நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. நம்ம அடுத்து PN சந்தி பார்க்கணும். இப்போ இதுல வர டவுட்ஸ் இருந்தால் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.